முட்டை பொரியல் பண்ணலாம். இப்போ எண்ணெய் வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சம் 4 கடுகு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயமாக போட்டுட்டோம். வெங்காயம் வதங்கிச்சு. வெண்டைக்காய் தகுந்த உப்பும் போட்டுடலாம். தட்டிக்கலாம். தகுந்த மஞ்சள் பொடி, தகுந்த மிளகா பொடி. தண்ணிக்குமே ஊற்றிடாதீங்க. இது நல்லா மூடி வச்சு வதக்க நல்லா சுருண்டு வரும். இந்த வெண்டைக்காய்க்கு ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து வெண்டைக்காய் கலர் மாறாது, அப்படியே இருக்கும். பாருங்க, போட்டு நல்லா இது பண்ணணும். தொழவும் நல்லா மூடி வச்சு இது பண்ணணும். நல்லா வதங்கி வந்துடுச்சிங்களா? இதை பாருங்கள், இந்த 2 முட்டையும் உடச்சி இதில் ஊற்றிடுவோம். கொஞ்ச நேரம் இது மாதிரி பண்ணி மூடி வச்சுடுவோம். இப்போ இது நல்லா செவுந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அது முட்டை வெந்து வரட்டும். நம்ம கிண்டும் போது காட்டுங்க, திறந்து பார்ப்போம். நல்லா இந்த முட்டையை நல்லா கிண்டி விட்டுக்கணும். முட்டையே சாப்பிடாத பிள்ளைங்க, காயை சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி முட்டை போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க.